கான்செப்ட்டு தரமான சாப்பாடு, டேஸ்டான சுவையான சாப்பாடு கொடுங்க. அதுதான் எங்களோட கான்செப்ட். கம்மி ரேட்டில் கொடுங்க மக்கள். அன்லிமிட்டட் சாப்பாடு. கலப்படம் கிடையாது, கலர் பவுட்ரு கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் நேச்சுரலாக தான் நம்ம போடுறோம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நாம் ஒரு சீ ஃபுட் ஹோட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீ ஃபுட் ஹோட்டல் வந்து சென்னையில் மேடவாக்கத்தில் இருக்குது. இதோட பேர் வந்து பிங்க் சீ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபீஸ் கிடைக்கும், ரேரான ஃபீஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த ஹோட்டல் ஓனர் வினோத் அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வீரபத்ர நகர். ஆக்சுவலாக ராம்கோ சிமெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். மேடம் போனீங்கன்னா மாம்பாக்கம் போகிற ரோட்லேயே வந்து ராம்கோ சிமெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்காகவே இங்கே ஒரு ஹோஸ்ட் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்போ நம்ம மீன் தான் அங்க மசாலா சூப்பரா இருக்கும். எங்க அப்பா தான் இங்க செஞ்சாங்க. வீட்டு மசாலா எங்க அப்பா செஞ்சாங்க. நெக்ஸ்ட் என்ன மீன் வரும் பார்க்கலாம் வாங்க. பின்னாடியே வாங்க. பாறை 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 பாறைக்கு எது ஃபிஷ் தெரியுமா? மசாலா மசாலா வீட்டு மசாலா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? ரொம்ப 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 ஃபேமஸ். தேங்க் யூ எவ்ரிவன். பை. ஒரு வருஷமாக வச்சுருக்காங்க. ஒரு வருஷமாக இருந்து வச்சுருக்காங்க. சரி, இது மசாலாலாம் பார்த்தீங்கன்னா ஹோம் குக்கர் ஆக்சுவலாக வீட்டு மசாலா எல்லாமே. சரி, எதுவுமே வந்து கடையில் வாங்கினது கிடையாது. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட எல்லாமே ஹோம் வீட்டில் இருக்காங்க. சரி, மாவு கலப்படம் கிடையாது, கலர் பவுட்ரு கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் நேச்சுரலாக தான் நம்ம போடுறோம். சரி, டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்குறதுனால கஸ்டமர்ஸ் நல்லா ரீச் ஆகுது. கஸ்டமர்ஸ் வீட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, நல்லா ரீச் ஆகுது. இந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே நல்லா சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டு இது என்ன ஒரு கான்செப்ட்னால் நம்மக்கிட்ட மீனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மசாலாலாம் பார்த்தீங்கன்னா ஹோம் குக்கர் ஆக்சுவலாக வீட்டு மசாலா தான் எல்லாமே. சரி, எதுவுமே வந்து கடையில் வாங்கினது கிடையாது. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட எல்லாமே ஹோம் வீட்டில் இருக்காங்க. சரி, மாவு கலப்படம் கிடையாது, கலர் பவுட்ரு கிடையாது, எதுவுமே எல்லாம் நேச்சுரலாக தான் நம்ம போடுறோம். சரி, டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்குறதுனால கஸ்டமர்ஸ் நல்லா ரீச் ஆகும். கஸ்டமர்ஸ் வராங்க. இந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே நல்லா சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டு இது என்ன கான்செப்ட்னால் நம்மக்கிட்ட மீனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். டெய்லி ஃபுல்லாக கிடைக்கும். கடையில் எப்படின்னா கிடையாது. பெரிய அந்த கம்மியில் வந்து ரேட்டும் அது பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்கும். டிவியில் போய் மீன் பார்த்தீங்கன்னா 180 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து இல்லாமல் சொல்லி கஸ்டமர் எடுத்துனா புரியுங்க. எல்லாமே அந்த ரேட் கொடுக்குறோம். காலையில் எத்தனை மணிக்கு? காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில் மதியம் சாப்பாடு மீன் குழம்பு சாப்பாடு தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் ரேட் எல்லாமே மத்தியானத்துலேயே ஸ்டார்டிங். இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 o'clock ரேட் வந்துட்டு ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் அது எல்லா வரைக்கும் இருக்குது. ஓராவது தரமாக இருக்குது, நெக்கிலி இருக்குது, ஃபிஷ்ஷு எல்லா வரைக்கும் இருக்குது. வீட்டில் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். எல்லா வரைக்கும் இருக்குது.
காலையில் என்ன டிஃபன்? காலைல வந்து டிஃபனில் வந்து மதியம் சாப்பாடு, மீன் குழம்பு சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர். எங்கேயும் சிக்கி மட்டும் தான், வெஜ்ஜு கூட கிடையாது எங்ககிட்ட. எல்லாமே சீ ஃபுட்டு மட்டும் தான். என்னோட கான்செப்ட் தரமான சாப்பாடு, டேஸ்டான சுவையான சாப்பாடு கொடுங்க. அதுதான் எங்களோட கான்செப்ட் தான். கம்மி ரேட்டில் கொடுங்க சொல்கிறேன். அன்லிமிட்டட் சாப்பாடே ஒரு 80 ரூபா தான் தரேன். அதேமாரி கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடையாறுலேருந்து வராங்க, திருவாரூர்லேருந்து வராங்க. கான்செப்ட் என்னன்னா, இப்போ இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கு ஒரு கிட்டி சாப்பிட்னா, லைட் ஸ்வீட் சாப்பிட்னா கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். பசங்க எல்லா மெரினா பீச்சுக்கு போகணும். அந்த கான்செப்ட் இங்கே இருக்குது. அதே கான்செப்ட் தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் நாடகத்தில். ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட் அதே வரைக்கும் நல்லா கொடுக்குறீங்க சொல்லி அவங்க வந்து வீக் வந்து 3 டைம்ஸ் வராங்க ஃபேமிலியோட. அவங்க வந்து ஆக்சுவலாக மீன் அதிகமாக மீன் தான் சாப்பிடுவாங்க. அதிகமாக போகிறது பார்சல் தான் இல்லைங்களா? பார்சல் தான் அதிகமாக போகும். வேறா போகும். சாட்டர்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கேட்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ரிஸ்டாக இருக்கும் ஃபுல்லாகவே. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வராங்க, அட்வொகேட்ஸ் நிறைய பேர் வராங்க, டாக்டர்ஸ் மெயினாக வராங்க. அதுதான் ஹைலைட்டர். ஒருத்தர் அப்போலோவில் வேலை செய்கிறாரு, கவுண்டரில் வந்து அவங்க வீட்டில் வந்து செல்லப்போ வேலை செய்யுது. ஆனால் அவங்க ஃபேமிலியோட வந்து டிரைவர்ஸும் வருவாங்க. டிரைவர்ஸ், கார் டிரைவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சில் வச்சு எல்லாமே சாப்பிடுவாங்க. வயசானவங்க நிறைய பேர் வருவாங்க, கிளி சாப்பிடுவாங்க. வயசானவங்க நிறைய பேர் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கிட்ஸும் அதிகமாக சாப்பிடுவாங்க. கிளி தான் வந்து அதிகமாக வந்து எங்ககிட்ட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் கிட்ஸுக்கு வந்து வெரைட்டிஸ் வந்து அந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டென்ட் வந்து காரமே இருக்காது. என்ன தான் சாப்பிட்டாலும் காரம் இருக்காது. குழந்தைங்களுக்கு இதை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்குது, காரம் சுத்தமாக இருக்காது. இங்கே ஸ்பெஷல் ஐட்டம்னா இது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்னு வந்துன்னா சொரா புட்டு ஆயிடுச்சுல, சொரா புட்டு, எலிப்பூச்சி, நத்தக்கறி. எலிப்பூச்சியில் இங்கே கிடைக்கும். எலிப்பூச்சி எங்களுக்கு இப்போ காலி ஆகிடுது. ஆக்சுவலாக 1 hour தான் எங்களுக்கு டைம் ஆகுது. எலிப்பூச்சி வந்து இறங்கணுன்னா எங்களுக்கு ஆல்ரெடியாக கஸ்டமர்ஸ் வந்து ஆல்ரெடி புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா வந்து எங்களுக்கு அதிக ஆர்டர் போகிறாங்க. எலிப்பூச்சி தான் ரொம்ப ஃபேமஸ் எங்களுக்கு, ரொம்ப ஃபேமஸ். நல்லா இருக்கும் வெரைட்டி. கான்செப்ட்டு பீச்சில் என்ன ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் அதே பேசுகிறது கான்செப்ட் இங்கே கொடுக்கணும். எங்களுக்கு மெயினாக வந்து கஸ்டமர்ஸு ஃபேமிலியை ஹாப்பியாக போகணும். அதுவும் முக்கியம். ஹாப்பியாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு ஒரு பீச் அக்வாரியம் ஷாப், பெட் ஷாப் ஒன்று வச்சுருக்கோம். அதில் எல்லா வெரைட்டிஸும் நான் வச்சுருக்கோம். பக்கத்தில் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும் எங்களோட கான்செப்ட். அதனால தான் நான் வந்து எக்கு கூட கொண்டு வரல, இல்லை சிக்கனும் கொண்டு வரல, மட்டனும் கொண்டு வரல. ஒன்லி சீ ஃபுட் தான். சீ ஃபுட்டில் வந்து எல்லா ஐட்டமும் கொண்டு வரும். சொரா ஃபுட்லேருந்து எறா, கடமா, நெத்திலி, எலிப்பூச்சி, கல்லுக்கறி, நத்தக்கறி, ஃபிஷ்ஷிலேருந்து எல்லா ஏற்றுக்கிட்டு வஞ்சனத்தில் வந்து பொதுவாக இருந்து நார்மலாக வந்து பாறை எல்லா ஃபிஷ்ஷும் எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எனக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வச்சுருவோம். நீங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு வர மாதிரினாக்கா நான் உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் எல்லாம் ரெடி பண்ணி. இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ண மீன் தான் நாட்டு மீன். இந்த நாட்டு மீன் பார்த்திங்கன்னா இதுவும் கடல் மீனை சேர்ந்தது தான். இந்த நாட்டு மீனில் சென்டரில் முள் இருக்கும், சைடில் முள் இருக்கும், ஆனால் உள்ள முள் இருக்காது. இதோடு சேர்த்து இவங்களோட இன்க்ரீடியண்ட்டான அந்த மசாலாவையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதோடு சேர்த்து நான் நெத்திலையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதே மாதிரி நம்மளுக்கு பண்ணித்தராங்க. இந்த மசாலா பற்றி சொல்லணுன்னா, இந்த மசாலா வந்து வீட்டில் செய்கிற மசாலா மாதிரி தான் இருக்குது. இதில் காரம் அவ்வளோவா கிடையாது. இது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. டேஸ்ட்டை பற்றி சொல்லணுன்னா, நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத கணக்கே இல்லாமல் இருக்குது. அந்தளவுக்கு நம்ம வயிறு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இது நான் சொல்கிறத விட இங்கே ரெகுலராக கஸ்டமர் வந்து போயிட்டுருக்காங்க, பார்சலும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா நான் ஒரு 2 கஸ்டமர் இருக்காங்க. அவங்களோட ரிவ்யூஸும் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். எங்கள் கடைக்கு ரெகுலராக வரீங்களா? ஆமாம்மா, நான் ஒரு 6 months வந்துட்டு இருக்கேன். எனக்கு எப்போலாம் டைம் கிடைக்கும்போது இங்கே வருவேன். இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி கிட்ஸுக்குன்னு ஒரு ஷாப் கிடையாது. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாச்சும்
சோப்பு அந்த மாதிரி இருக்கும். ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு தனி ஒரு ஷாப் கிடையாது. அது இந்த ஏரியாவில் இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது, மேடம் பண்ணலாம். போனீங்கன்னா பள்ளிக்கடை தாண்டி போகணும். இந்த பக்கம் சிக்கலை பார்த்தா மேடம் வரலாம். ஸோ இந்த பக்கத்துக்கு ஷாப் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக காஸ்ட் மீடியமாக இருக்கும், ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப ஹை கிடையாது. ஆனால் அண்ணாந்து வாங்கிட்டு வந்து டேரெக்டாக ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு இன்னொன்று பார்த்தோம்னா நல்ல பிளேஸு, டேஸ்ட்டு ஓகே. உங்கள் பேர் என்ன? வந்து திராவிடன். ஓகே. உங்கள் பேர் என்ன? என் பேர் சுந்தரமூர்த்தி. இந்த ஏரியாவில் தான் இருக்கீங்களா? வேங்கேவாக்கம். ஓகே. இந்த கடை ரெகுலராக வருவீங்களா? இதெல்லாம் வந்து நான் புட்டி சின்ன வயசுலேருந்து போட்டிருக்கேன், நிறைய இடத்துல போகிறேன். இதுக்கு முன்னாடி மெரினால எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வரதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் நார்மலான பேசலாம் சாப்பிட்டேன். யூடியூப் வந்து மெரினாவில் பொடி டேஸ்ட் மெரினால பிளான் பண்ணி நிறைய இடத்துக்கு பண்ணுறாங்கன்னா இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுறது. எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ என்னன்னா அந்த டேஸ்ட்டே டோட்டலாக எந்த மீனாக இருந்தாலும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர டேஸ்ட் சுத்தமாகவே இருக்காது. பெரிய ஹோட்டல்லாம் போனால் இந்த பொடியெல்லாம் இருக்காது. வஞ்சர மீன் ஸ்லைஸ் மீன்னா வஞ்சர மீன் ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இதுதான் அப்படின்னு இந்த மாதிரி டக்குன்னு அந்த சுருக்குன்னு அந்த ஏறுறது இந்த மீன்ல அந்த பொடி தான். இன்னொன்று இந்த டவால பண்ணுறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆனால் அந்த ஜிலேபி தான் மெயினாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் எல்லா வகையான மீன்களும் கிடைக்கும். அங்கே கடினம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து தோசை கல்லில் எண்ணெய் மாதிரி போட்டு இதுக்கு மேலே நீங்கள் பொடி தூரம் இன்னும் அந்த சுருக்கின அந்த டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் அந்த இப்போ நம்ம வந்து அதான் பீச்சில் மெரினா பீச்சில் இருக்கிற அந்த டேஸ்ட் அந்த பொடியை சேர்த்து மீன் வச்சாரு ரிஸ்க்கு. இவங்க எடுத்தது ரிஸ்க்கு, ஆனால் இது வந்து தொடர்ந்து பண்ணுறது. மக்களே, ஓவராலாக நம்ம பிங்க் சீ ஃபுட் ஹோட்டலை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் மேடவாக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பிங்க் சீ ஃபுட் ஹோட்டல் மீனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி, தேங்க்யூ.